சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட திருத்தேரை பத்தி பார்க்க போறோம். அந்த திருத்தேர் தமிழகத்துல இரண்டாவது பெரிய தேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த தேரை ஆண்டாள் தாயே கனவுல சொல்லி செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. நம்ம ஆண்டாள் கோயில் திருத்தேரோட கதையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சிறப்புகளும் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாராயணார் என்ற ஜீயர் இருந்தாரு. அவர் கனவுல ஆண்டாள் தோன்றி தனக்கு ஒரு தேர் செஞ்சு தரும்படி கேட்கிறாரு. அதுக்கு அவர் ஜீயர் சொல்றாரு, நானே தினமும் மண் பாத்திரத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்னால எப்படி தேர் செய்ய முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட பணங்காசு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, உனக்கு வேண்டிய அத்தனையும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல மறைஞ்சிடுறாங்க. மறுநாள் காலையில அவரு தூங்கி எந்திரிக்கிறாரு. அவருக்கு இந்த கனவு பத்தி ஒரே யோசனையா இருக்குது. அப்ப காலையில திருவரங்கத்துல ஜீயருக்கு பல்லாக்குல ஒரு ஓலை வருது. அந்த ஓலையில வானமாமலையில் பட்டம் ஏற்றுக்கொள்ள வரவும் அப்படின்னு எழுதி இருக்குது. உடனே அந்த ஜீயர் போய் நம்ம ரங்கநாதர்கிட்ட கேக்குறாரு, பெருமாளே இப்படி எனக்கு ஒரு ஓலை வந்திருக்குது, நான் போய் பட்டம் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு உத்தரவு கேட்கிறாரு. பெருமாளும் அதற்கு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை எடுத்து அவரு வானமாமலையில ஜீயரா பட்டம் இருக்க பல்லாக்குல செல்றாரு. அங்கு மொத்தம் 30 பட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒரு பெயர் சூட்டப்படும். அதன்படி அவர் பட்டமேற்ற பிறகு பட்டார் பிரான் அப்படிங்கிறது பெரியாழ்வரின் நாமமா இருக்குதாமா. அந்த பட்டமேற்ற மறுநாள் அந்த ஊர்ல பெரிய சூறாவளி காற்றெடுத்து இப்ப இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில இருக்கிற தேக்கு மரம் எல்லாம் சாய்ந்து போயிருச்சான். புதிய ஜீயரு பட்டமேற்ற பிறகு இவ்வாறு அசம்பாவிதமா மரங்கள் எல்லாம் சாய்ந்து விடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரே கவலையா ஆவறாங்களாம். அன்னைக்கு நைட்டு கனவுல ஆண்டாள் கனவுல தோன்றி என்னன்னு சொல்றாங்களா, சாய்ந்த தேக்கு மரங்களை எல்லாம் சேர்த்து எனக்கு தேர் செய்ய வேணும், நான் அதுக்காக தான் உனக்கு பட்டம் கொடுத்து உள்ளேன், அதனாலதான் அந்த மரம் எல்லாம் புயல் சாஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் தாய் சொல்றாங்க. அதனால ஆண்டாள் உத்தரவுப்படி அந்த தேக்கு மரங்களை எல்லாம் ஒரு யானை மூலயமா ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு கொண்டு வராங்க. அதன் பிறகு அந்த தேரு வடிவமைக்கப்பட்டுச்சு. 9 சக்கரங்களுடன் ஜீயர் தேரை வடிவமைச்சிட்டாரு. சக்கரம் முறிய பின்னர் நாளடைவுல சக்கரம் எல்லாம் பழசாய் போச்சு, முறிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தேரு கோயிலிருந்து இழுத்து வந்துச்சுன்னா கோயில் நில சேரத்துக்கு 6 மாசம் முதல் 8 மாசம் கூட ஆகுமாமா ஃப்ரெண்ட். 1986ஆம் ஆண்டு இப்ப இருக்கிற தேருக்கு 4 சக்கரமும் இரும்பு சக்கரம் பொருத்தி புது தேரு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு சக்கரமும் 400 டன் எடை கொண்டதா இருக்குதாமா. இந்த சக்கரம் பொருத்திய பிறகு இப்ப தேர் ஓட்டுனாங்கன்னா 1 வாரத்துக்குள்ளேயே தேர் நிலைக்கு வந்துச்சான். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் பொருத்திய புல்டோசர் எந்திரம் மூலம் தள்ளப்பட்டு இப்ப நடைமுறை இருக்கிற தேர்ல என்ன பண்றாங்க, தேர் ஒரே நாள்ல நிலைக்கு வந்துற மாதிரி செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம ஆண்டாள் தாயே சொல்லி அந்த தேர் செஞ்சிருக்காங்க. நம்ம அந்த தேர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டாள் கோயில் தேர்ல ராமாயணம் மகாபாரதம் சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கு. அதே போல ஆண்டாளின் வாழ்க்கை வரலாறும் 64 கலைகள் குறித்த சிற்பங்களும் அனைத்தும் இந்த தேர்ல செதுக்கப்பட்டிருக்காங்க. பொதுவா அனைத்து கோவில்ல இருக்கிற சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியா தேர் இருக்கும். எல்லா கோயில்ல பார்த்தாலும் தனித்தனி தேர் தான் இருக்கும். ஆனா நம்ம ஆண்டாள் கோவில்ல மட்டும்தான் பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் மணக்கோலத்துல எழுந்திரலாங்க. இது வேறு எங்கும் இல்லாத தனி சிறப்பானதா இருக்கு இந்த தேரு. ஆடி மாதம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடி பூரம் வர்றதுனால அன்னைக்குதான் அந்த தேரோட்டம் நடைபெறும். இதுக்கு வைகாசி மாதம் தேரை சரி செய்யற பணியை தொடங்கி அலங்கார பணியெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. 1970 to 1980ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்துல ஒரு முறை ஆடி மாதம் தேரோட்டம் தொடங்கி ஐப்பசி மாதம் நிறைவடைஞ்சுதான். சுமார் 4 மாதங்கள் கழிச்சுதான் தேர் நிலைக்கு வந்துச்சு. நம்ம ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோயில் எவ்வளவு பிரசித்தி பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மங்களாசாசனம் பெற்ற கோவில்ல நம்ம இந்த கோயிலும் ஒண்ணு. இங்குள்ள மூணவர்
வடபத்திர சயனார் ரெங்கமன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சுயம்பு மூர்த்தியா இருக்கிறாரு. ஆண்டாள் ரெங்கமன்னாரு கருடாழ்வார் ஒரு சேர காட்சி அளிப்பது இந்த தலத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறதா இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில்ல ஆண்டு முழுவதும் திருவிழா நடைபெற்றாலும் ஆண்டாள் பிறந்த ஆடிபூரத்துல தான் ரொம்ப சிறப்பா விழா கோலாகலமா நடக்கும். நம்ம ஆண்டாள் கோயில் தேராட சிறப்பு பார்த்தோம். அப்படியே ஆண்டாள் கோயில் தேர் ஆடி அசைஞ்சு வரும்போது நமக்கு எத்தனை கண்ணு இருந்தாலும் பத்தாது. ரெங்கமன்னாரும் ஆண்டாள் தாயும் திருக்கல்யாண கோலத்துல வருவாங்க. அந்த தேரை பார்த்தோம்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டாள் தாயி மனசுல நினைச்சு போய் ஒன்னா கலந்தது ஸ்ரீ வில்லிபுத்தூர்ல நம்ம ரெங்கமன்னார் கூட கலந்ததுனால அந்த கோயில் அவ்வளவு சிறப்பு மிக்கது. நீங்க ஆண்டாள் கோயிலுக்கு போகும்போது அங்க பச்சை கிளி ஒண்ணு ஐயர் கொடுத்தாருன்னா பட்டாச்சாரியார் கொடுத்து வாங்கிட்டு வந்தா உங்க வீட்டுல சீக்கிரமா சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.